சிறுத்தை கட்சி அப்படின்றது தலித் மக்களுக்கான கட்சி அப்படின்னு வெளியே பேசப்படுகிறது. ஆனா உண்மை அது கிடையாது. காரணம், தலைவர் திருமாவளவன் அவர்கள் உங்களை போல ஒரு மாணவராக இருக்கும் போதே அவர் முன்னெடுத்த முதல் போராட்டம் ஈழத்துக்கான போராட்டம் தான். தமிழ் தேசியத்தை வெல்வதற்கான களம் தான் அவருடைய முதல் கடமை. அதை நோக்கிய பயணம் தான் தலைவர் திருமாவளவனுடைய பயணம். ஆனா எங்க இந்த தலைவர் மிகப்பெரிய அளவில் உருவாகி விடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்தினால நமக்கு ஒரு சாதிய முத்திரையை போட்டிருக்காங்க. ஆனா அது இல்லை அப்படின்றத நிறைய காலமா நம்ம அதை உழைச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். காரணம், நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில மிக முக்கிய பொறுப்பு தலைவர்ன்ற பொறுப்பு, அடுத்த பொதுச் செயலாளர்ன்ற பொறுப்பு, அடுத்தபடியா ஒரு பொறுப்பு இருக்குன்னா அது பொருளாளர்ன்ற பொறுப்பு. அதுல பொருளாளர்ன்ற பொறுப்பை நீங்க முகமது யூசுப் அவருக்கு தான், ஒரு இஸ்லாமியருக்கு தான் நம்முடைய கட்சி கொடுத்திருக்கு, நம்ம தலைவர் கொடுத்திருக்கு. அதையும் தொடர்ந்து பிற சமூகத்தை சார்ந்தவர்களை நாம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்னா அத்தனை பேருக்குமே மிக முக்கிய பொறுப்பு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இயக்கமும் நாம மட்டும்தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எங்க அண்ணன் எஸ் பாலாஜி வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளுமை. அவர் நம்முடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளர். எங்களுடைய அன்பு தோழர் இளம் பேச்சாளர் ஆளுர் ஷானவாஸ், அவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இங்க மீடியா ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதாவது ஊடகத்துல பேசுறவங்க யாரு அப்படின்னா ஒரு சிலர் தான். அண்ணன் வன்னியரசு சின்னையனா ரொம்ப பிஸி, அண்ணன் ரவி அண்ணா ரொம்ப பிஸி, அவங்க பொதுச்செயலாளருங்க. அதனால மீடியாவுக்கு அடிக்கடி போறது அண்ணன் வன்னியரசு, ஆளுர் ஷானவாஸ், அதை தொடர்ந்து அண்ணன் எஸ் பாலாஜி உள்ளிட்டவங்க அவங்களுடைய வேலையை பார்த்து கொஞ்சமா இவங்க கலந்துக்குவாங்க. ஆனா இதை நான் எதுக்காக இங்க சொல்றேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இளம் வயதுள்ள ஒரு துடிப்பான இளைஞரை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு அடையாளமாய், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் தோழர் ஆளுர் ஷானவாசன். உருவாக்கி வைத்திருப்பவர் தலைவர் திருமாவளவன். அவரை பார்த்து யாராவது இது ஒரு சாதிக்கான தலைவர்னு சொல்ல முடியுமா? சொன்னா அது உண்மையாலே மனசாட்சி இருக்கிற ஒருத்தரான அந்த வார்த்தையை வெளியே சொல்ல முடியுமா? அது வெளியே நம்ம பேசுவாங்க, ஆனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கிட்ட மெயின் பாடிக்கு ஒரு பாடி இருக்கு. அந்த மெயின் பாடிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 33 அணிகள் இருக்கு. அது இல்லாம தொழிற்சங்கங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் கணக்கிலே வைக்கல. அந்த 33 அணிகள்ல அடுத்தபடியா மெயின் பாடிக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னா இலக்கியத்தை எடுத்து பாக்குறேன். அடுத்தபடியானா பெண்களுக்காக எப்பொழுதுமே நமக்கு ஒரு 5 மிக முக்கிய கொள்கை இருக்கு. நமக்கு அதெல்லாம் பின்பற்றாங்க ரொம்ப தெளிவாக சொல்ல ஆசைப்படுறோம். அதுல மகளிர் விடுதலை இயக்கம் பெண் உரிமையை நாம வெறும் பேச்சாளர்கள் கொள்கையின் அடிப்படையில் வச்சிருக்கோம். அதனால 2வது மிக முக்கிய அணி மகளிர் விடுதலை இயக்கம். அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கான அரசியல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால 3வது அணி எது அப்படின்னா முற்போக்கு மாணவர் கழகம், அதாவது ஸ்டூடெண்ட். 4வது ஒரு அணி, வலிமையான அணி இருக்கோம்னா அது இஸ்லாமிய ஜனநாயக பேரவை. அந்த அளவுக்கு தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களிலுமே பெரும் திரளான இஸ்லாமிய சொந்தங்களை கொண்டிருக்கும் கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. நீங்க நாம அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம் என்ன தெரியுமா? இந்த முறை நாம 78 மாவட்டமா பிரிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுல விசிகாவின் மாவட்டமா 78. நீங்க மறக்காம அப்படியே சொல்லிடலாம். தமிழ்நாட்டை பிரிச்சு வச்சுட்டாங்க, அதை நம்ம கணக்கெடுக்க வேண்டியது. நம்ம வடசென்னை எடுத்துட்டா கிழக்கு மேற்கு எடுப்போம், தென் சென்னை கிழக்கு மேற்கு எடுப்போம், சென்னையை மட்டுமே நம்ம 7 மாவட்டமா பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி சொல்லும்போது 78 மாவட்டம். அதை உங்க புரிதலுக்காக சொல்றேன். 78 மாவட்டத்துல 25% 25% for youngsters, அதாவது below 40 years இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொன்ன ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாம மட்டும்தான். மற்ற எல்லாருக்குமே இளைஞர்கள் எப்படி தேவைப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடியாரா தேவைப்படுவாங்க, அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பாடிகார்டா தேவைப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டா இன்னும் கொஞ்சம் உடம்பெல்லாம் வச்சுக்கோப்பா, ஜிம் பாடியா வச்சுக்கோப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் தேவைப்படுவாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படி கிடையாது. அவருக்கு அவரை தலைமை ஏற்று நீ செய்தி உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இந்த கட்சியில அனுபவம் வாய்ந்தவர்களுக்காக அவங்க துணையான ஆலோசனை சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நேர்மையான அரசியல் முன்னேற்றமும் நாம மட்டும்தான். அதுல குறிப்பா அடுத்தபடியா பெண் விடுதலை பேச வேண்டியது இல்லையா? ஏன்னா மனித இனத்தில் சரிபாதியாய் வாழும் பெண்ணிடம் இன்றும் அரசியல்ல பாதியா நிற்கல அப்படின்றது மிகப்பெரிய அவமானம். ஒரு அவமானம் இது. அந்த அவமானத்தை துணை தெரியும் ஒரு சேவை செய்யாதையா இன்னைக்கு யார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் மக்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். காரணம், இங்கு பேசப்படும் திராவிட கட்சிக்காரர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியாவே கூட இருக்கட்டும், மெயின் பாடியில ஒரே ஒரு மாவட்ட
இருக்குன்னா அந்த விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். அந்த வகையில் இந்த 78 மாவட்டத்துல பெண்களுக்கான பங்கீடு உண்டு. அதை தொடர்ந்து எனக்கு வேற எந்த வகையில வந்து மற்ற சமூகத்தை வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம் தெரியணும் இல்லையா? புரியறதுக்காகவே சொல்றேன். ஒரு வடசென்னை மேற்கு எடுத்துக்கோங்களேன். என்னுடைய இந்த மேற்கு மாவட்டத்துல வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார். இது 3 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்து ஒரு மாவட்டம். அப்ப 3 துணை செயலாளர்கள் போடணும். 3 மாவட்ட துணை செயலாளர். இந்த முறை தொகுதி செயலாளர்கள் கிடையாது, தலைவர்கள் மாத்திட்டாங்க. அப்ப அந்த 3 மாவட்ட துணை செயலாளர் தலைவர் ஒரு பயணா வகுத்திருக்கிறாரு. அது என்ன பயணா அப்படின்னா, முதல் ஒரு விஷயம், அதுல ஒரு பெண் கட்டாயமா இடம்பெற வேண்டும். 50% வெறும் பேசுவதற்கான விஷயம் இல்ல, அதை செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்தின ஒரு தலைவர் நம்ம தலைவர் மட்டும்தான். நாங்கெல்லாம் அதனாலதான் அவர் பக்கத்தே நிற்கிறோம். ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பெண்களுடைய பேசுபவர்கள், நாங்க 100% ஃபெமினிஸ்ட். அதனால அவர் கூடவே இருக்கிறோம். ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் அவரோட பயணிக்கிறோம். ஏன்னா வந்து எங்களை சார்ந்த அத்தனை பெண்களுக்குமான வழியை உருவாக்கப்படியாது. அடுத்தபடியா மற்ற சமூகத்தினரை வந்து நம்ம பெருசா வந்து அங்கீகரிக்கலன்னு வெளியே இருக்கவங்க வேணா பேசலாம். நம்ம எப்பவுமே அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். 3 மாவட்ட துணைச்சாளர் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு மாவட்ட துணைச்சாளர் யாருன்னா இஸ்லாமிய, கிறிஸ்தவர், எம்பிசி, பிசி, ஓபிசி. நாம வந்து யாரு வந்து எஃப்சி யாருக்கு வந்து நமக்கு எதிரானவங்க மத்தவங்க சொல்றாங்களோ நாம கோட் பண்ணதான் இருக்கோம். பிராமணியத்தை எதிர்க்கவில்லை, பிராமணியத்தை எதிர்க்கிறோம். அதான் சரியான வார்த்தை. அவர்களையும் சேர்த்து இவர்கள் ஒருவரை கட்டாயமா மாவட்ட துணை ஆக்கியே தீரணும் அப்படின்னு தலைவர் பாயலா கொடுத்திருக்காங்க. அடுத்து இருக்கிற ஒரே ஒரு மாவட்ட துணை மட்டும்தான் யாரெல்லாம் வந்து பழைய ஆட்கள் இருக்காங்களோ, இல்ல தகுதியாக இருக்காங்களோ, இல்ல ஒருவேளை இதுக்குள்ள இருக்கிறவங்க கூட இருக்கலாம், மேபி அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கட்சியை இயக்குவதை சத்தியமா நாம பெருமையா நினைக்கிறோம். காரணம், அத்தனை பேருக்கும் அதிகார பகிர்வுன்றது வார்த்தை இல்லை, அதுவும் செயல்னு சொல்லி இன்னைக்கு இந்த 78 மாவட்டத்துலையுமே நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு கட்சியை நாம இருக்கிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு நாள் போயிட்டு அந்த பிஜேபியில கூட அந்த முருகன் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்து ஒருத்தர் சொன்னாரு, நான் உடனே அட்டை வாங்கிட்டேன். என்னப்பா அட்டை அப்படின்னா பிரித்து போட்டு நிறைய இந்த அட்டை, என்ன உறுப்பினர் அட்டை அதை வாங்கிட்டேன். சரி, அடுத்து உன்னால அவரை போய் பார்க்க முடியுமா? ஐயோ வாய்ப்பில்லைங்க, சும்மா இணையதா கூட்டு போனாங்க. இது மட்டும்தான் மற்ற கட்சிகள் நிலைமை. அங்க நமிதாக்களுக்கும் காயத்ரி ரகுராமங்களுக்கும் மட்டும்தான் பெரிய இடம். அவங்க மட்டும்தான் பேசவே தெரியலாத தமிழ் மைக்க கொண்டு போய் நீட்டுவாங்க. மற்றபடி இங்க வந்து யாரெல்லாம் மனிதநேயத்தை பேசுறோமோ, நம்முடைய சமூக உரிமையை சமத்துவத்தை பேசுறோமோ அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், நாங்கள் சாகும் வரை உங்கள் கூட. ஏதோ ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணிக்கையை பார்த்துட்டு அவங்க எல்லாம் சேர்த்து விட்டு கடந்து போற ஆட்கள் நாங்க கிடையாது. நாங்க சாகிற வரைக்கும் தலைவரின் தளபதிகள் நாங்கள் சாகும் வரைக்கும் உங்க அத்தனை பேரும் கூட இருப்போம். நேற்று கூட நம்ம குடியிருப்பு பகுதியெல்லாம் போய் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பெண்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்களோட பேசிட்டு வந்தேன். உண்மையிலே மன மகிழ்ச்சியா இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்குமான எல்லாவற்றையும் செய்ய நாங்க இருக்கோம். ஆனா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு. ஒண்ணு, நம்ம கிட்ட பணம் இருக்கணும், இல்ல படை இருக்கணும். பணம் நம்ம கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நாம எல்லாம் அன்றாட காட்சிகள், கூலி தொழிலாளிகள். ஆனா படை நம்ம கிட்ட இருக்கு. அந்த படையை நீங்க நாம எல்லாம் பெருசா காட்டணும்னா எங்கெல்லாம் தலைவர் நிகழ்ச்சி இருக்குதோ, இவங்க எனக்கு கூப்பிடல, அவங்க எனக்கு கூப்பிடல அப்படின்னா சொல்லவே கூடாது. கட்டாயமா நீங்கள் உங்களுக்கு முகநூல் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, அதை பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்க வந்து நிக்கணும். எல்லாருக்கும் தலைவர் முகம் தெரியணுமான அவசியம் கிடையாது. ஏன்னா தலைவர் அடிக்கடி ஒரு மேடையில ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எப்பவுமே தலைவருடைய கூட்டங்கள்லாம் எப்படின்னா மிகப்பெரிய கிரௌண்ட் இருக்கும். அந்த மாசு இருக்கிற ஒரே ஒரு தலைவர் தலைவர் மட்டும்தான். மற்றவங்க மாவட்ட செயலாளர்கள் சொல்லி ஏற்றுவாங்க சில கட்சிகள்லாம், நீ வரும்போது இத்தனை வாட்டி கூட்டுவா, நீ வரும்போது அதெல்லாம் நம்ம கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரும் திறன் நம்ம கிட்ட இருக்கு. அந்த இடத்துல தலைவர் மேலே சொல்லுவாரு, என் பக்கத்தில் இருக்கும், நாங்க பக்கத்துல தான் இருப்போம், பக்கத்தில் இருக்கும் இவர்களை நான் வந்து பெரிதா நினைக்கல, என் முகம் கூட தெரியாமல் என்னோட குரல் மட்டும் கேட்டால் போதும்னு தலைவோடு நிற்கிறாங்க. அந்த தொண்டருக்காக தான் இன்னைக்கு நான் நின்று அரசியல் பண்றேன்னு சொல்லுவார். அவர் நேசிப்பது
எங்கோ நிற்கும் தொண்டர்கள் தான். அதனால நாம அப்படி இருக்கிறதுக்காக சந்தோஷப்படணும். முகம் தெரிஞ்சாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கடமை நம்முடையது. அதை நம்ம அத்தனை பேர் சேர்ந்து செய்வோம். உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், எங்களுக்காக, நம்முடைய கட்சிக்காக நீங்க இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மனதார வரவேற்கிறோம். உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களோட பேரெல்லாம் மறுபடியும் கடைசியா இன்னைக்கு சொல்றேன். தோழர் உமர் முக்தாரை பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு கர்வம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம கட்சியில ஏற்கனவே நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்காங்க. பட் யங்ஸ்டர்ஸ்ல இந்த அளவுக்கு இவ்வளவு துடிப்போட ஒருத்தர் எல்லா இடங்களையுமே அவருக்கான ஆட்கள் இருக்காங்க, அவரை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு, அவர் சொன்ன வரதுக்கான நபர்கள் இருக்காங்கிறது எங்களுக்குள்ள ஒரு பெருமையை கொடுக்குது. இப்படியான ஒருவர் விடுதலை சட்டை கட்சியில இணைஞ்சிருக்கிறாரா, அவரு எங்களோட பக்கத்தையே இருக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பலமா கூட எங்களுக்கு தோணுது. காரணம் இந்த கூட்டத்துக்காக தலைவர் நுழைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா பாபர் மசூதி இடிப்பத்தி அந்த அயோத்தியோட இட பிரச்சனை வரும்போது முதல் முறை தலைவர் திருமாவளவன் தான். அவருக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த இடிப்பு தீர்ப்பு வழக்கு வந்துச்சு இல்லையா, எல்லாரும் விடுவிச்சாங்களே நல்லவங்க அவங்கள அப்படின்ட்டு. அதுவே முதல் முறை தலைவர் திருமாவளவன் தான். அப்போ அவரு தொடர்ச்சியாக இஸ்லாமியாக உழைக்கிறாரு. ஆனா இவர்கள் யார் ஆர்கனைஸ் பண்றது? ஆர்கனைஸ் பண்றதுக்கு இன்னால முடியும். ஆனா என்ன இருந்தாலுமே அவங்களிருந்து ஒருவர் வரணும், அவர்களிருந்து ஒருத்தர் போராடியா பெறணும். அவங்க போய் சொல்லணும், நமக்கான தலைவர் திருமாவளவன் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இன்னும் வேகமே அந்த கூட்டம் நம்மை வந்ததையும் இந்த உழைப்புக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இங்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் பார்க்கவரை என்னுடைய நட்பு பட்டதுல என்னுடைய அன்பு நண்பர் உமர் முக்தார் அவருடைய இந்த கொஞ்ச கால வெறும் நாட்கள் தான் ஆகுது, மாதங்கள் கூட ஆகல அவர் கட்சியில் இணைஞ்சி. ஆனா அவர் தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தை கட்சிக்காக உழைப்பதை பார்க்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் உமர் முக்தார்வாய் பார்க்க ஆசைப்படுறோம். கட்டாயமா நீங்களும் அப்படி மாறணும், அப்படி மாறணும் என்னுடைய ஆசை. எங்களுடைய தோழர் அப்பா கூடவே படிச்சுட்டு இருக்காரு. சேர்ந்ததுல நிகழ்ச்சி சேர்ந்தது முஜீப் தோழர் இருக்கட்டும், என்னோட அடுத்த தம்பிகள் எல்லாரோட பேரும் நான் வாழ்க்கையை சொல்றேன். என்னுடைய அடுத்த தோழர் ஷானவாஸ் அவங்க எங்களோடவே பயணிச்சுட்டு இருக்காங்க. பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. 2021 நம்மளோடது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கு தோழர்களை கேட்டு கூட்டு போகும்போது கேட்டாங்க, புரியுது ஒரு எத்திற்கு ஏரியா அப்படின்னாங்க. எல்லாமே என் சொந்தங்களை போல ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். உண்மைதான். அத்தனை பேரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. உங்கள் அத்தனை பேரும் நாங்கள் கூடவே நாங்கள் பயணிப்போம். இன்னைக்கு இந்த தலைவர் இணைந்த இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்கள் விடுக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எந்த ஒரு நேரத்திலும் எந்த மனக்கசப்பா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வாங்க பேசிக்கலாம், விட்டுட்டு மட்டும் போகாதீங்க, கூடவே இருங்க. நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கான அத்தனை தலைப்பணியை செய்வோம். செப்டம்பர் 17 அன்னைக்கு ஒரு மெமரபிள் டேவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய நம்முடைய பகுத்தறிவுக்காரர் பெரியார் அவருடைய நினைவு நாள்ல தலைவரை பார்த்து விடுதலை சிறுத்தை கட்சியில எங்களுடைய அன்பு சொந்தங்கள் இணைஞ்சாங்க. ஆனா உடனேயே அவருடைய வேகம் அப்படின்றது கொஞ்சம் பயத்தை தான் கொடுத்துச்சு எங்களுக்கு, இல்லை காவல்துறைக்கு. காரணம் இவங்க 26ஆம் தேதி ஒரு போராட்டம் ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்க. நீட் தேர்வை எதிர்த்தோம், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எடுத்தோம். அதுக்கு வேற வழி இல்லாம தலைமை என்னோட பேர் போட்டுக்கிட்டாலும் ஒரு லட்சத்து முழுக்கத்தோட உமர் முக்தாரும் நம்முடைய அன்பு சொந்தங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இணைஞ்சவங்க மட்டும்தான். அன்னைக்கு நாங்க ஒரு 55 பேரு, போலீஸ்காரங்க ஒரு 550 பேரு, போலீஸ்காரங்க ஒரு 550 பேரு. சும்மா இல்ல, உண்மை. அது என்னன்னு தெரியல, ஒருவேளை இவர்கள் இதை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றதுனால மிகப்பெரிய போராட்டமா சிஏஏ போல வெடிக்கும் அப்படின்னு நினைச்சாங்களா, இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்மை கண்டு அதிகார வட்டத்தில் இருப்பவர்கள் பயப்படுறதை நாம சரியா பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான். அந்த வகையில் 26 அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துனாங்க. இன்னைக்கு அக்டோபர் 4 அன்னைக்கு இடைப்பட்ட நாட்களும் தினமும் என்னோட அலுவலகம் நிறைய பேர் இணைஞ்சாங்க, அது வேற விஷயம். அக்டோபர் 4 அன்னைக்கு இன்னைக்கு ஒரு 100 பேருக்கும் மேல கட்சியில நினைக்கிறாங்க. வரும்போதே ஒரு தோழர் சொன்னார் தலைவர் கிட்ட 1000 பேரை இணைக்க இருக்கிற அப்படின்னு. தலைவர் உடனே சொன்னாரு, கோவிட்-19 இஷ்யூஸ் இருக்கு, அதனால அப்படி பண்ண வேண்டாம், ஒரு 50-100 பேரை மட்டும் அரங்கத்தில் சமூக உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இணைங்க அப்படின்னாங்க. முதல் கட்டமாக இன்று 100 பேரை இணைத்திருக்கும் எங்கள் இலக்கிரத்தை உமர் முக்தார் பேசார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைய நிகழ்வு என்பது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே களமாடி வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நாம் அனைவரும் இணைய இருக்கிறோம். ஏற்கனவே முக்கியமான பொறுப்பாளர்கள் செப்டம்பர் 17 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் ஒரு நினைவாக இருக்கட்டும் சொல்லி அந்த நாளை நாங்கள் தேர்வு பண்ணி, ஏனென்று சொன்னால் இந்த மண்ணை சார்ந்த ஒரு அரசியலுடைய ஒரு விதை தந்தை பெரியார். அதனால அந்த விதை இந்த மண்ணிலே விதைந்த ஒரு நாள் அது. எனவே அந்த நாள்ல நம்ம சரியா இருக்கும். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியாரினுடைய மாணவன் எழுச்சி தமிழர் அவர்கள். எனவே அது சரியான ஒரு நாளாக தேர்வு செய்து அந்த நாளிலே நாங்கள் அங்கனூரில் சென்று தலைவருடைய முன்னிலையில் இணைந்தோம். மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து நான் மற்றும் என்னுடன் 5 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டார்கள். மற்றும் தமிழ்நாடு லட்சிய சுன்ன ஜமாத்துடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் AK அப்துல் ரஹ்மான் கான் அவர்களும், சமத்துவ மக்கள் கழகத்தின் மீது மாநில மகளிர் அணி செயலாளர் தோழர் ஷானவாஸ் அவர்களும், அதே போன்று BSP முன்னாள் மாவட்ட செயலாளர் AKM முஜிபாய் அவர்கள், இது போன்ற ஆளுமைகள் எல்லாம் அங்கு தலைவர் முன்னிலையே விடுதலை சிறுத்தை கட்சிகளை இணைந்தோம். இதுக்கான ஏற்பாடுகள் ஒருங்கிணைப்பு அத்தனையும் தோழர் செங்கோடி அவங்க செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மக்களை, அதாவது இஸ்லாமியர்களை இணைக்க வேண்டும். அது முக்கியமான இஷ்யூ. அதே நேரத்தில் நாம் இந்த மண்ணிலே சக மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய மட்டும் கிடையாது, இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள், அதே போன்று கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் சக மனிதர்களாக இந்த மண்ணிலே ஒரு ஒத்துழைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதனுடைய தலைமையில் அப்படித்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகளுக்கும் நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் அது ஈடா இருக்காது, ஒப்பா இருக்காது. அது வேற ஒரு இடத்துல அது நடிச்சு அது திரையில வரக்கூடிய ஒரு காட்சி, அது உண்மையான வாழ்க்கைக்கு அது சம்பந்தம் இருக்காது. அதே போலதான் யதார்த்த அரசியலுக்குள்ள நம்ம வரணும், நடைமுறை அரசியலுக்கு வரணும். யதார்த்தம் என்பது என்ன, இந்த மண்ணை சார்ந்த அரசியல் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணை சார்ந்த அரசியல் என்ன, இந்த மக்களுக்கான அரசியல் என்ன, இந்த மக்களுக்கான விடிவு என்ன அப்படின்ற ஒரு வரையறை ஒரு வகுத்த ஒரு அரசியல் கட்சியில, ஒரு அரசியல் பேரக்கத்துல நம்ம இணைஞ்சா மட்டுமே இந்த மக்களுக்கான விடிவு என்பது கிடைக்கும். இந்த மக்களுக்கான வாழ்வு உண்மையை நம் போராடி பெற்றுக் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த மண்ணை சார்ந்த ஒரு அரசியல் என்று சொன்னால், இந்த மண்ணை சார்ந்த அரசியல் என்ன, இந்த மண்ணில யாரெல்லாம் இருக்கிறார்கள், இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் யாரு அப்படின்னு சொன்னா திராவிடர்கள். திராவிடர்கள் தான் இந்த மண்ணுடைய பூர்வ குடிகள். அப்போ திராவிட இனம். அதே நேரத்தில் இந்த மண்ணில் பேசுகின்ற மொழி எது அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி. அப்ப இங்க தமிழர்கள் யாரு, இது தமிழ் தேசிய மண்ணு. திராவிடர்கள் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு தேசிய இனம். எனவே இந்த திராவிடர்களுக்கும் இந்த தமிழ் தேசியத்திற்கும் இது இரண்டையும் இணைத்தவாறு இங்கே மக்களுக்காக இந்த மண் விடுதலைக்காக பேசப்படுகின்ற செயல்படுகின்ற அரசியல் ஒரு பேரக்கம், அரசியல் ஒரு கட்சி என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே இருக்க முடியும். அப்படியான ஒரு தலைமையாகத்தான் நாங்கள் அந்த தலைமையை தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் எங்களுடைய பாதைகள் சமூக நீதிக்கான பாதை. எங்களுடைய பாதைகளிலே பல்வேறு வாகனங்கள் இருக்கலாம். அந்த வாகனங்களை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், மாறி மாறி பயணிச்சு முன்னாடி போயிட்டு இருக்க வாகனம் தான் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட வாகனம். அந்த வாகனத்தில் பயணம் பண்ணிருக்கோம். இதுதான் போயிட்டு இருக்கு. எனவே அந்த வாகனத்தை பிடிப்பதற்கு எங்களுக்கு அனுபவம் தேவைப்பட்டது, எங்களுக்கு படிப்பனை தேவைப்பட்டது. அந்த படிப்பினை எல்லாம் நாங்கள் இன்று கற்றுக்கொண்டு அந்த வாகனத்தை பற்றி பிடித்துக் கொண்டோம். எனவே எங்களுடைய இலக்கு சமூக நீதிக்கான இலக்கு, சமூக நீதியுடைய தலைவராக, பாதுகாவலராக இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் திருமாவளவன். எனவே அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும், அவருடைய கருத்தை
வலுப்படுத்தினா மட்டும்தான் இங்க நமக்கான ஒரு விடுதலை என்பது, நமக்கான சுதந்திரம் என்பது, நமக்கான சுயமரியாதை என்பதை கிடைக்கும். உண்மையிலே சொல்ல போனா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, தமிழர்கள் இந்த உலகத்திலேயும் சரி, இந்தியாவிலும் சரி, எங்க முதல்ல பாதிக்கப்பட்டாலும் உடனே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதே போல பிற இன மக்களுக்கும், அதே போல பிற இன மக்களுக்கும், இங்கு கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, உடனே பாபர் பள்ளிவாசல் இடிப்பு சம்பந்தமாக தீர்ப்பு வருகிறது. அந்த பாபர் பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் சொல்லி உடனே தீர்ப்பு, அது இஸ்லாமியர்களுக்கு அது நீதியாக கிடைக்காத பட்சத்துல கோர்ட்டை எதிர்த்து பேசணும், நீதிமன்றத்தை எதிர்த்து பேசணும். என்ன பண்ற தீர்ப்பு வந்துருச்சு, எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் மௌனம் காக்குறாங்க. ஏன்னா கோர்ட்டை எதிர்த்து பேசினா அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, உடனே அது சிறைப்படுத்துவாங்க, எஃப்ஐஆர் போட்டு சிறைப்படுத்துவாங்க. இப்போ உடனே நம்ம பேசணும், என்ன பண்றது அப்படின் போது எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் அமைதியா இருக்காங்க, என்ன பண்றது தெரியாம. அப்பதான் முதல் குரலாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இந்தியாவோட நீதிமன்றத்துக்கு எதிராக இது அநியாயமான தீர்ப்பினை அவருடைய குரல் ஒலிக்குது. அதனை தொடர்ந்துதான் எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப இங்கு என்ன பேச வேண்டும் என்பது, எப்படி பேச வேண்டும் என்பது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கற்றறிந்த மனிதராக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் சொன்னா அவர் ஒரு நடுவான பல்கலைக்கழகம் தான். நிச்சயமாக இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் ஏற்ற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். எனவே நாங்கள் இங்க இருக்கக்கூடியவங்க, இங்க இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுவும் சாதி ரீதியாக இந்த அரசியல் தலைவருடைய அரசியல் கட்சியை ஒடுக்கலாம் பாக்குறாங்க, சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தை கட்சியை ஒடுக்கலாம் பாக்குறாங்க. நிச்சயமாக தோழர் குறிப்பிட்டது போல எங்களுடைய தோழர் அவங்களே தலைவருடைய சாதி கிடையாது, அவங்க வேறு சாதியை சார்ந்தவங்க. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் எஸ் பாலாஜி அவர்களும் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். அதே போன்று பல்வேறு, அதே போன்று நம்முடைய மத்திய சேனையுடைய மாவட்ட செயலாளர் செல்லதுரை அவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இது போன்ற நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு சொல்லிட்டே போகலாம். அது போன்ற நிறைய சாதியை சார்ந்தவர்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறாங்க. இது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் பேரக்கம், அதே போன்று பன்முக அரசியல் கட்சி. எனவே இதனை புரிந்து கொண்டு நாம் எல்லாம் சக மனிதர்களோடு நாம் வாழ வேண்டிய இந்த மண்ணை சார்ந்த அந்த சமூக நீதிக்காகவும் அந்த மத நல்லிணத்துக்காகவும் நாம் போராட வேண்டும். எனவே இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல், ஒரு குறிப்பிட்ட மதவாத அரசியல் என்பது தமிழகத்தை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நோக்கம் எல்லாமே என்னன்னா, வட மாநிலங்கள் எப்படி வந்து சூழலினாங்களோ, எப்படி மத கலவரம் நடத்தினாங்களோ அது போன்று தமிழகத்தில அது போன்ற ஒரு மத கலவரத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எல்லாம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. எனவே அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்காமல் இங்கு நாம் ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையோடு வாழ நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அமைப்பாய் திருவோம், அநியாய திருவோம், அதிகாரம் அடைவோம். நன்றி. சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிறுபான்மை சமூகத்தினரின் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு எதேச்சதிகார ஆதிக்க வெறிபிடித்த சனாதன கும்பல் சிறுபான்மையினரை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதற்கு எதிராகவும் கொடூரமான வன்கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டு வருகின்றனர். அண்மையிலே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த
பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை இன்றைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட அம்பேத்கர் இயக்க தோழர்கள் என பலரும் இன்றைக்கு இந்த சனாதன சக்திகளை எதிர்த்து வீதியில் இறங்கி போராடி வருவதையும் நாம் அறிவோம். நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இணைய வழி ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாம் நடத்தினோம். தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பின் சார்பில் கூட இன்றைக்கு ஒரு இணைய வழி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிலே விசிக சார்பில் நான் பங்கேற்று காலையில் கண்டன உரை நிகழ்த்தியிருக்கிறேன். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இப்படி இந்த சனாதன சக்திகளை எதிர்த்து போராடி வரும் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக முன்னோக்கி அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்திலே இன்றைக்கு அவர்களின் தலைமை ஏராளத்தை இணைத்துக் கொண்டது எனக்கு பெருமை அளிக்கிறது, நம்பிக்கை அளிக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம், நாம் சேர்ந்திருப்போம் வாருங்கள் என்று சிறுபான்மை சமூகத்திற்கு அறைகூவல் விடுப்பதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதை நான் பெருமையோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். உமர் முக்தார் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொண்ட உங்கள் அத்தனை பேரையும் நான் மனமாற வரவேற்று பாராட்டுகிறேன். இன்னும் ஏராளமானவர்களை இந்த இயக்கத்திலே நீங்கள் இணைக்க வேண்டும். இது அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம், ஒரு ஜனநாயக இயக்கம். அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற இயக்கம். இதனை வலிமைப்படுத்துவது உங்களை போன்ற இளைஞர்களின், இளம் பெண்களின் கடமை என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இயக்கத்திலே இணைத்துக் கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார வரவேற்று இதற்கு முன்னின்று ஒருங்கிணைப்பு பணிகளை செய்த உமர் முக்தார் அவர்களையும் செங்கொடி பாலகிருஷ்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை இணையத்தின் ஊடாக இந்த ஜூம் இணைப்பு வழியாக நாம் அனைவரையும் இணைத்திருக்கிற தம்பி சஜன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியை இருப்பதால் நீண்ட நேரம் என்னால் பேச இயலவில்லை. அதற்காக வருந்துகிறேன். மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விரைவில் சந்திப்போம் என தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.